ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டி கோவக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். 10 பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட இன்றைக்கி 10 போல் சின்ன வெங்காயம், அதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது உங்களுக்கு சாதம் ரொம்பவே டேஸ்டியாக வரும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். அது கூட இன்றைக்கி 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண கோவக்காய்களை சேர்த்துக்கிடலாம். நான் சேர்த்துருக்கிறது ஒரு 1/4 கிலோ கோவக்காய் வரைக்கும் இன்றைக்கி நான் சாதத்துக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோவக்காய் கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் காயம் சேர்த்துக்கிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி லெமன் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு அதை புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சாதத்தோடு சேர்த்துக்கிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் காத்திருக்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அரிசி எடுத்து அதை நல்லா 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் எப்படி தண்ணி சேர்த்துருக்கேன்னா, அரிசி எடுத்த அளவுக்கு 1.5 பங்கு சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி குக்கரை மூடிக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விடுங்க. ரொம்பவே சூப்பரான நம்ம கோவக்காய் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது கூட ஒரு கை அளவு மல்லித்தலைகளை தூவி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ஃபுட்டி ஜோன் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.